ஒவ்வொரு சித்த மருத்துவரும் ஒவ்வொரு அனுமான முறையில சுகருக்கு மருந்து கொடுக்குறாங்க. நீங்க என்ன அனுமான முறையில கொடுத்துட்டு இருக்கீங்க? ஐயா நம்ம உணவே மருந்து தாங்கய்யா. சித்தர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்துன்ற கான்செப்ட்ல தாங்கய்யா கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 7 நாள்ல சாப்பிட்டாவே நல்ல மாற்றங்கள் தெரியுமா? ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து முற்றிய ஸ்டேஜ் வரைக்கும். இது என்னுடைய குருநாதர் சொல்லி தந்ததுங்கய்யா. ஒன்றும் இல்லைங்கய்யா, கொழுந்துங்கய்யா. கொழுந்து ஒரு 5 இலைங்கய்யா, கொய்யா இலை ஒரு 5 இலை, நம்ம பிரியாணிக்கு போடுவோம் பாருங்க பட்டை, அது ஒரு இன்ச்சுக்கு ஒரு பட்டை, இந்த சைஸுக்கு ஒரு பட்டை ஒன்று போட்டுக்கோங்கய்யா. வெந்தயம் வந்து 1 ஸ்பூனுங்கய்யா. இது 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சுண்டை காய்ச்சி 1 டம்ளர் காலை மாலை, அதாவது உணவுக்கு முன் உணவுக்கு பின், இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாள் சாப்பிட்டு வந்தீங்களாக்க 7 நாளே நல்ல மாற்றங்கள் தெரியுமையா. இந்த சுகர் வந்தவங்களுக்கு இந்த கை கால் அந்த ஒரு மதப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இது நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி தொடர்ந்து யூரின் போய்கிட்டே இருக்கும். சுகர் வந்துட்டாவே அந்த யூரின் போய்கிட்டே இருக்கும்.